வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு குட்டி குண்டு ஆரோக்கிய ரகசியத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தினமும் சாப்பிடுற சின்ன சின்ன உணவுகள் தான் நம்ம ஆரோக்கியத்தை எவ்வளவு தூரம் தீர்மானிக்குதுன்னு யோசிச்சு பார்த்திருக்கோமா? அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஆனா சக்தி வாய்ந்த உணவு தான் பிஸ்தா. பச்சை நிறத்துல பளிச்சுன்னு இருக்கும் இந்த சின்ன பருப்பு சும்மா டைம் பாஸ் ஸ்நாக்ஸ் இல்லைங்க. முடி வளர்ச்சி, பாலியல் ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு சக்தி, உடல் சக்தி, ஹார்மோன் சமநிலைன்னு பல முக்கியமான விஷயங்களை ஒரே நேரத்துல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இயற்கை சத்து களஞ்சியம். இப்போ இருக்கிற வேகமான உலகத்துல ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, எல்லாரையும் வாட்டி வதைக்கிற ஒரு பெரிய பிரச்சனை முடி உதிர்வு. இதுக்கு முக்கியமான காரணங்கள் சத்து குறைபாடு, இரத்த ஓட்டம் குறைவா இருக்கிறது, ஹார்மோன் மாற்றங்கள். பிஸ்தாவில் இருக்கிற ஜிங்க், பயோட்டின், வைட்டமின் B6 இதெல்லாம் என்ன பண்ணும் தெரியுமா? உங்க உச்சந்தலைக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுக்கும், முடி வேர்களை உள்ளே இருந்து பலப்படுத்தும், முடி மெலிஞ்சு போறதை தடுக்கும். பிஸ்தாவில் இருக்கிற நல்ல கொழுப்புகள், ஹெல்தி ஃபேட்ஸ், உங்க முடி வறண்டு போகாம பளபளப்பாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்க உதவும். அதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் முடி வளர்ச்சியை ஸ்லோ பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ்ல இருந்து உங்க முடிய பாதுகாக்கும். தினமும் ஒரு சின்ன கைப்பிடி பிஸ்தா மெதுவா ஆனா உறுதியா உங்க முடி ஆரோக்கியத்துல ஒரு சூப்பர் மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். பிஸ்தான்னா சும்மா இல்ல, இது பழங்காலம் தொட்டே பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உணவா அறியப்படுது. பிஸ்தா என்ன பண்ணும்னா உங்க உடம்புல ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது. அது மட்டும் இல்லாம நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை அதிகரிக்க உதவுது. இது ஆண்களுக்கு உற்சாகம், செயல்திறன் கூட்டவும், பெண்களுக்கு இயற்கையான ஆர்வம், சக்தி கொடுக்கவும் ரொம்பவே முக்கியம். இதுல இருக்கிற சத்துக்கள் உங்க ஹார்மோன்களை சமநிலையில வைக்கவும், உடல் மற்றும் மன உற்சாகத்தை அதிகரிக்கவும் உதவுது. இதுக்காக மருந்துகள் எதுவும் தேவையில்லை. இயற்கையான உணவு மூலமாவே மெதுவான பாதுகாப்பான மாற்றத்தை அடையலாம். நாம அடிக்கடி சட்டுன்னு நோய்வாய்ப்படுறோமா? சின்னதா ஒரு சோர்வு வந்தாலும் அது ரொம்ப நேரம் நீடிக்குதா? இதுக்கு முக்கிய காரணம் உங்க இம்யூன் சிஸ்டம் பலவீனமா இருக்கிறது தான். பிஸ்தாவில் இருக்கிற வைட்டமின் B6 என்ன செய்யும்? உங்க நோய் எதிர்ப்பு செல்கள் சரியா வேலை செய்ய உதவும். உடலை எந்த ஒரு தொற்றுக்கும் எதிரா எப்பவும் தயார் நிலையில வச்சிருக்கும். அதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம உடலுக்கு வர்ற அழுத்தம், மாசு, மன அழுத்தம் இதனால ஏற்படுற சேதத்தை குறைக்கும். தினசரி ஒரு கைப்பிடி பிஸ்தா சாப்பிடுங்க. உங்க உடம்பு தாங்கக்கூடிய சக்தி நாளுக்கு நாள் அதிகரிக்கும். நீங்க ஸ்நாக்ஸ் சாப்பிடுறத நிறுத்தணும்னு அவசியமே இல்ல. ஆனா ஒரு சின்ன மாற்றம், உங்க உடலுக்காகவும் வேலை செய்யற ஒரு ஸ்நாக்ஸை தேர்வு செஞ்சா போதும். பிஸ்தா சுவையானது, எளிதில் கிடைக்குது, எந்த வயதினருக்கும் ஏற்றது. ஒரு சின்ன பழக்கம், ஆனா உங்க நீண்ட கால ஆரோக்கியத்துக்கு ஒரு பெரிய முதலீடு. இன்றிலிருந்து நீங்க இதை செய்யுங்க. தினமும் ஒரு கைப்பிடி பிஸ்தா தவறாமல் சாப்பிடுங்க. குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்ல எல்லாருக்கும் ஏற்ற ஒரு இயற்கை சத்து. இந்த சின்ன மாற்றத்தை இன்னைக்கே தொடங்கலாமா? ஆரோக்கியமான வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கு.